வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு திருக்குறள் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. வான் சிறப்பு என்பது திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள 2ஆம் அதிகாரம் ஆகும். இது மழையின் முக்கியத்துவத்தையும் மழை இன்றி அமையாததற்கான காரணங்களையும் விளக்குகிறது. மழை இல்லாதிருந்தால் உலகம் பசியால் வாடும். மேலும் மழைதான் உயிர்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமான அமிழ்தம் என்று இவ்வதிகாரம் வலியுறுத்துகிறது. மழைதான் அமிழ்தம். ஆம், உலகம் தொடர்ந்து நிலைத்து வாழ்வதற்கு மழையே காரணம் என்பதால் அதுவே அமிழ்தம் என அழைக்கப்படுகிறது. மழைதான் உணவுப் பொருள்களை விளைவிக்கிறது. உணவுக்காக மழையையே நம்பியிருக்கும் மக்களுக்கு மழை அமுதம் போன்றது. நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை சாத்தியம் இல்லை. அதுபோல மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைக்காது. மழை பொய்த்துவிட்டால் விரிந்த இந்த உலகம் பசியால் வாடும். மழையே புல் பூண்டு போன்ற உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் தானம் தவம் பூசை போன்ற செயல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. வான் சிறப்பு அதிகாரம் முதல் குறள். வான்நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால், அதாவது இந்த உலகம் மழையை நம்பித்தான் இருக்கின்றது. இந்தியாவில் விவசாயம்தான் அடிப்படை தொழில். விவசாயம் செழிக்க வேண்டுமானால் மழை முக்கியம். ஆகவே மழையானது இந்த உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் போன்றது என்று உணரத்தக்கது என்கிறார் வள்ளுவர். அதாவது மழை பெய்வதால்தான் இந்த உலகம் வாழ்ந்து வருகிறது. ஆகவே அந்த மழையானது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அமிழ்தம் போன்றது. தேவலோகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அமிழ்தத்தை ஒத்தது மழை என்கிறார் வள்ளுவர். குறளின் விளக்கம். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். மீண்டும் குறள். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.